எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிட் டிரைவ் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வசூல் டிரைவ் மாதிரியே தான் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் நேமு, அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுற யூசர் நேமு, பாஸ்வேர்டு கொடுத்துக்காங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ண முடியும். நான் ஏற்கனவே அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் லாகின் மட்டும் பண்ணேன். ஒன்ஸ் லாகின் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே கிரியேட் பண்ண அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அமைப்புகளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சப்போர்ட்டு லைசன்ஸ் ஸ்க்ரீன் இருக்குது. அது இல்லாமல் சைட்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அட்ரஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிப்போர்ட்டில் நீங்கள் இங்கே என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸ் ரிப்போர்ட்டில் வந்துடும். அதுக்காக அங்கே அந்த சைட்டில் இது எக்ஸ்பென்ஸ் டைப், இன்வெஸ்ட்மெண்ட் டைப் செலவு வகை, முதலீடு வகை. நீங்கள் ஏதாவது அந்த திட்டம்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன செலவு, என்னென்ன முதலீடு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி செலவு முதலீடு இருந்துச்சுன்னா அதில் செலவு வகை, முதலீடு என்ட்ரு பண்ணிக்கலாம். மை செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 2 டைப் ஆஃப் சிட்டு சப்போர்ட் பண்ணுறோம். ஒன்று குரூப் சிட்டு, நார்மலாக அப்படி தான் பண்ணுவாங்க. இன்னொன்று இண்டிவிஜுவல் சிட்டும் இருக்குது. இண்டிவிஜுவல் சிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீட்டு மாதிரி இருக்காது. ஒரு தனி நபர் ஒருத்தர்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா சீட்டு போட்டிருக்காரு அப்படின்னா மாதம் ஒரு 8,000 7,000 ஃபிக்ஸ்டாக இருக்கும் அமௌண்ட்டு. மாதம் ஒரு 9,000 கட்டுவார். 2வது மாதம் 9,100, 9,200 இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக ப்ரீ டிஃபைன்டு அமௌண்ட்டை வச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி நடத்துகிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மலாக குரூப் சிட் தான் பை டிஃபால்ட்டாக இருக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஸ்க்ரீன் பார்த்துடலாம். நீங்கள் புதுசாக கஸ்டமர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே ப்ளஸ் பட்டன் க்ரியேட் பண்ணி கஸ்டமர் க்ரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் க்ரியேட் பண்ணும்போது கஸ்டமர் நேமும் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அலோவ் கஸ்டமர் லாகின் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துடலாம். இது என்ன அப்படின்னா இவங்களை இப்போது கஸ்டமருமே லாகின் பண்ணி அவங்களோட சீட் எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்களாலையும் பார்க்க முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் ஒரு 3 ஏஜென்ட்டுக்கிட்ட சீட்டு போட்டிருக்காருன்னா அதில் 2 பேர் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணி வைக்கிறாங்க. 3வது பர்சன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்னா யார் யார் பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்களோ அவங்க 2 பேரோட சீட் இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களால பார்க்க முடியும். ஏஜென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த கஸ்டமர் ஏஜென்ட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த கஸ்டமரே அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 சீட்டு போடுறோம் அப்படின்னா அதில் ஏஜென்ட் ஒரு சீட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சீட் நடத்துவரே ஒரு சீட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவரா அப்படிங்கிறதுக்காக இந்த ஏஜென்ட் அப்படிங்கிற ஃப்ளாகு. எஸ்எம்எஸ் அனுப்பும்போது இந்த கஸ்டமருக்கு தமிழில் போகணுமா இங்கிலீஷில் போகணுமா அப்படிங்கிற மாதிரி லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது தாங்க கஸ்டமர் ஸ்க்ரீனு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டு க்ரியேட் பண்ணுற ஸ்க்ரீனு. இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிட்டு க்ரியேட் பண்ணுற ஸ்க்ரீனில் சீட்டோட நேமு, சிட்டு டைப்பு 2 டைப் இருக்குது. ஃபிக்ஸ்டுன்னு ஒன்று இருக்குது, வேரியபிள்னு ஒன்று இருக்குது. ஃபிக்ஸ்டுனா ஒரு 1,00,000 ரூபா சீட்டில் 5,000 ரூபாய்னா மாதம் 5,000 ரூபா தான் கட்டுவாங்க. அதில் எவ்ரி மந்த் 5,000 தான் பே பண்ணுவாங்க. இது என்னாகும் அப்படின்னா இந்த தள்ளி போகிற அந்த கசர் அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, தள்ளி போகிற அமௌண்ட்டு ஜாஸ்தியாகி அது ஒரு ஸ்டேஜில் ஒரு 70,000 60,000க்கு மேலே வரும்போது அந்த மாதம் 2 சீட்டாக விட்டுருவாங்க. அது ஃபிக்ஸ்டு. வேரியபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்ரி மந்த்து அந்த கசர் தொகையை எல்லா மெம்பர்ஸும் பிரிச்சுப்பாங்க. அது வேரியபிள் சிட்டு. இந்த வேரியபிள் சிட்லேயே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலர் இப்போ இந்த மாதம் சீட்டு நடக்குதுன்னா சீட்டு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் எவ்வளவு இந்த மாதத்துக்கான தவணை அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா போன மாதத்துடைய அமௌண்ட்டை பேஸ் பண்ணி மாதம் ஃபுல் அமௌண்ட் கட்டிடுவாங்க. ஒரு 1,00,000 ரூபா சீட்டு ஒரு 20,000 ரூபா தள்ளி 80,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போக அந்த 20,000 ரூபாயை 20 டிவைட் பண்ணி எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணி இதுதான் அடுத்த மாத சீட்டுன்னு ஆரம்பத்துலேயே டிஃபைன் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கால்குலேட் இன்ஸ்டால் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் மந்த் டிவிடெண்ட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வேரியபிள் சிட்டு போடலாம். ஒரு 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 வேரியபிள் ஒரு 5,00,000 ரூபா சீட்டு மட்டும் நான் போடுறேன். 50,000 5,00,000 ரூபா சீட்டு, அது வேரியபிள். இது கரண்ட் மந்த்து பேஸ் பண்ணி தான் நடக்கும். நான் போன மாதத்தை பேஸ் பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த சீட்டு வேல்யூவில் 5,00,000 ரூபாய் நான் போட்டுறேன். சீட்டு ஸ்டார்ட் ஆகிறது நான் டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆன மாதிரி போகிறேன். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஒரு 20 பேர்.
பர்சன்டேஜ் வந்து கமிஷன்னா இல்லை வந்து தவணையான்னு இருக்கும், இன்ஸ்டாலான்னு இருக்கும். 190% பர்சன்டேஜ் சீட்டாக தான் இருக்கும், தவணை இருக்காது. பட் நீங்கள் இருந்துச்சுன்னா தவணை போட்டுக்கோங்க. கமிஷன் பர்சன்டேஜ் 3 அப்படின்னு நான் போட்டுட்டேன். இப்போ இந்த கமிஷன் வந்து யார் பே பண்ணுவா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதாவது இப்போ கமிஷன் வந்து ஒரு இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு 15,000 ரூபாய்னா இந்த 15,000 ரூபாயை சீட்டு எடுத்தவர் கொடுப்பாரா, இல்லை அந்த கசர் அமௌண்ட்டு மீதி இருக்கு இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டில் கமிஷனை கழிச்சிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை டிவைட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது தாங்க. இப்போ கஸ்டமர் ஹூ டுக் த சிட்னா சீட்டு எடுத்தவர் வந்து கமிஷன் கொடுப்பாரு. எவ்ரி ஒன்னா எல்லாருமே வந்து அந்த கசர் அமௌண்ட்டில் கமிஷன் போக மீதி அமௌண்ட்டை டிவைட் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி எவ்ரி ஒன் தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் சீட்டு எடுத்தவங்களும் கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. நான் வந்து எவ்ரி ஒன் வச்சுட்டு நான் போயிடுறேன். இப்போ இங்கே போகும்போது கஸ்டமரை ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. கஸ்டமரை ஆட் பண்ணும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கஸ்டமர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 5 பேர் 10 பேர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன்னா நான் 10 பேர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருத்தரும் 2 சீட்டு போட்ட மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஒரே ஆள் 2 சீட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 2 அப்படின்னு போட்டோன்னா 1 2 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? சரி, போட்டுட்டு இப்போ இது கஸ்டமர் கிரியேஷன். இப்போ புதுசாக ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணோன்னா இங்கே ஆட் கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் க்ரியேட் பண்ணுற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூட நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. சார், கஸ்டமர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ சீட்டு வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம க்ரியேட் பண்ண சீட்டு பேர் வந்து வி 5 லட்சம் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த சீட்டு நேமில் வி 5 லட்சம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா சீட்டு 12வது மாதம் 2025 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சீட்டு வேல்யூ வந்து 5 லட்சம் எல்லாமே பெண்டிங்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/12 ஒரு சீட்டு நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சீட் நடந்திருக்குங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு சீட் நடந்திருக்குன்னு போடுவோம். அந்த சீட்டு எடுத்தது இவர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது இப்போ 5 லட்சத்தில் எவ்வளோ தள்ளி போயிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு 80,000 ரூபா தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன்னா இப்போ வந்து 4,20,000 ரூபா அமௌண்ட்டு இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கும் வந்து 21,750 ரூபா பர் ஹெட் வருது அப்படிங்கிறது. கமிஷன் 15,000 வருது. பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கிவன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்தாச்சு. என்றைக்கு கொடுத்தோம் அப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதி என்றைக்கு சீட் நடந்துச்சோ அன்றைக்கி கொடுத்துட்டோம். அவங்க கையில் 4,20,000 ரூபா போயிருக்கும். ஏன்னா இந்த 15,000 ரூபா வந்து யார் கொடுக்குறான்னா இந்த 80,000லேருந்து 15,000 ரூபா போக 65,000 டிவைடட் பை 20 போட்டோன்னா இந்த அமௌண்ட் வந்துடும். 21,750 ரூபா வந்துடும். ஸோ அதுதாங்க அந்த கால்குலேஷனு. ஸோ இப்போ இந்த சீட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட்டாக இருந்தால் ஆன்லைனில் எவ்வளோ கொடுத்தோம் பே பண்ணும்போது ஆன்லைன்னா ஆன்லைன் டிக் பண்ணி ஆன்லைன் அமௌண்ட் நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்று. ஸோ இப்போ இந்த சீட்டு க்ரியேட் பண்ணியாச்சுங்க. இப்போது இதில் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா -4,20,000 இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த சீட்டு கொடுத்தாச்சு. இப்போ கையில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா யாருக்கிட்ட இருந்துமே இந்த அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆனால் நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறோம், அவங்களுக்கு பே பண்ணியாச்சுன்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் இந்த கொடுத்ததை ஏதாவது எடிட் பண்ணணுன்னா இதை டச் பண்ணி எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கோம் இந்த டீட்டெயில்ஸ் பூரா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த ரோவை டச் பண்ணிங்கன்னா யார் யார் எவ்வளோ கொடுத்துருக்கா அப்படிங்கிறத காமிச்சிடும். இப்போ இந்த மாதம் வர வைக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ் என்ன பண்ணுவோன்னா எஸ்எம்எஸ் டு ஆள் கொடுங்க. இப்போ ஒருத்தருக்கு வர வைக்கணும் அப்படின்னா அதை டச் பண்ணிங்கன்னா போதும். என்றைக்கு காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த சீட் நடந்த தேதியே வந்துடும். ஆன்லைனில் கொடுத்தாங்கன்னா ஆன்லைனில் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். அடுத்து இல்லைன்னா நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் தள்ளி பெய்டுன்னு கொடுத்தா ஃபுல்லாக கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டு கொடுக்க எவ்வளோ கொடுத்தாங்க, கேஷில் எவ்வளோ வந்திருக்கு, ஆன்லைனில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த அமௌண்ட் கலெக்ட் ஆக இங்கே வந்து எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எவ்வளோ பே ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்துடும். யார் எடுத்தாங்கிற விவரமும் இங்கே வந்துடும். இப்போ இந்த சீட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது 4 பேர் கொடுத்துருக்காங்க, இன்னும் 16 பேர் கொடுக்கணும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா -3,33,000 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், நான் எல்லோரும் கொடுத்த மாதிரி நான் வர வச்சிட்றேன்.
ஓகே. இப்போ 20 பேரும் குடுத்தாச்சு அப்படின்னா, இப்போ நம்ம கையில பேலன்ஸ் வந்து 0 தான் இருக்கும். அதான் இப்போ நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் கம்ப்ளீட்டட் 1, பெண்டிங் 1 அப்படின்னு இருக்கு. இப்போ அடுத்து வந்து ஜனவரி மாதம் ஒரு சீட்டு போட்ட மாதிரி நம்ம போடலாம். ஜனவரி 5ஆம் தேதி அந்த சீட் நடந்திருக்கு. அந்த சீட்டை குமார் 1 அப்படிங்கிறவர் எடுத்தாருன்னு போட்டுக்கலாம். டிவிடெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு 75,000 தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் போடுறேன். இப்போ 22,000 சீட்டு. இதுவும் பே பண்ணியாச்சு. இதுக்குமே வந்து இது நீங்கள் பே பண்ணியாச்சுங்கிறத நீங்கள் அப்புறம் கூட போட்டுக்கலாம். சீட்டு போடும்போதே போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம பிப்ரவரிக்கு இன்னொரு சீட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த டைமில் கூட நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 5ஆம் தேதி ஜனவரி 5 பே பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். போட்டோன்னா இப்போ இந்த 2வது சீட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4,10,000 மைனஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ இதில் யார் யார் கொடுத்துருக்கா, யார் யார் கொடுக்கல அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்த மாதம் சீட்டை நீங்கள் இமீடியட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போ பிப்ரவரி இன்னும் நடக்கவே இல்லை. பிப்ரவரியோட சீட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணணுன்னா பிப்ரவரி 5க்கு நீங்கள் யார் எடுத்தாங்கன்னே தெரியாது. ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து அமௌண்ட் பர் ஹெட் மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அமௌண்ட் பர் ஹெட் வந்து டிஃபைன் பண்ணிட்டோன்னா நம்மளால் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட முடியும். இந்த சீட்டில் வந்து இது வந்து சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டு தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வாங்க முடியாது. முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் பர் ஹெட்டை பேஸ் பண்ணி நம்ம சீட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம காசு கலெக்ட் பண்ணுறதுனாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அடுத்த ஆப்ஷனுங்க. இப்போ இங்கே மேலே வந்து அந்த சீட் நேமுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு மெம்பர்ஸ் ஐக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்கா, யார் யாரெல்லாம் எடுத்திருக்கா, மொதல் மாதம் யார் எடுத்தா, 2வது மாதம் யார் எடுத்தா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். 2 பேர் எடுத்திருக்காங்க, 18 பேரோட டீட்டெயில் வந்துடும். மேலே இந்த டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் போயிட்டு நம்ம யார் யார் எடுத்திருக்கா, எவ்வளோ தள்ளி எடுத்தா அப்படிங்கிற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் பூரா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே நேருக்கு வந்து நீங்கள் அந்த சைட்டில் வந்து உங்களுடைய கம்பெனி நேமு அட்ரஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டுடைய ஹெட்டிங்கில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். நான் எதுவுமே கொடுக்கல, அதனால் வந்து எனக்கு எம்டியாக வருது. ஓகே, இது வந்து மெம்பர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீட்டு எடுக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. சீட்டு வர வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீட்டில் ஒரு அன்றைக்கி எதோ செலவு பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் பேலன்ஸுக்கு அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணி அதிகமாக குறைவா அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். செலவு ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேலன்ஸ் வந்து இப்போ -4,10,000 இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 2வது சீட்டு வந்து இன்னுமே வந்து யாருமே அமௌண்ட்டு கொடுக்கல, அதனால் அப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். ரிப்போர்ட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னென்னா பிளான் அப்படிங்கிற திட்டம்னு ஒரு ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சு சீட்டு விவரம், அது மாதிரி 2 ரிப்போர்ட் இருக்குது. இப்போ பிளானில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜனவரியில் இந்த சீட்டு V500 இந்த சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இதில் 4,10,000 நமக்கு வந்து மைனஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணும். இதே ரிப்போர்ட்டை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது தாங்க பேசிக்கான ஒரு சிட்டு. இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிட்டு க்ரியேட் பண்ணலாம். சிட்டு க்ரியேட் பண்ணும்போது அதுதாங்க அந்த கமிஷனை பேஸ் பண்ணி மாறும், கமிஷன் டைப்பை பேஸ் பண்ணி மாறும், வேரியபிளாக ஃபிக்ஸ்டாங்கிறத பேஸ் பண்ணி மாறும், இந்த கால்குலேட் ப்ரீவியஸ் மந்த்தை பேஸ் பண்ணி இது பண்ணணுமா அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஸோ இதெல்லாம் தாங்க அதர் ஃபீச்சர்ஸு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வரவு வைக்கிற மாதிரி இருந்தால் அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வரவு வச்சுக்கலாம். எஸ்எம்எஸ் அனுப்புகிற மாதிரி இருந்தால் இங்கேருந்து அனுப்பிச்சிக்கலாம். அந்த மாதம் எவ்வளோ கலெக்ட் ஆகிடுச்சின்னு பார்த்துக்கலாம். அந்த சீட்டை எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எடிட் கொடுத்துட்டு அந்த மாதம் யார் எடுத்தா அப்படிங்கிற விவரத்தை இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது 2ம் முக்கியமானது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் இருக்குங்க. அவ்வளோதாங்க. நன்றி. இதில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்க முடியுங்க. நன்றி.